ஏ வர்க்கீஸு இங்க வா. என்னம்மா? என்ன உன் பொண்டாட்டி வெளியே போகாம அதிசயமா வீட்டுக்குள்ள கிடக்கா? ஆமாம்மா, மழை பெய்யுதுல்ல, அதனால போக வழி இல்லாம கிடக்கா. நாளைக்கெல்லாம் அசர்றாள் அவ இல்லையே. மழைக்கு அசர மாட்டாம்மா, ஆனா குளிருக்கு நடுங்கி தள்ளிடுவா. அதனாலதான் வெளியே போகாம கிடக்கா. அப்ப இவளுக்காகவே டெய்லி குளிரணும் போலயே, அப்பதான் இவ காலு வீட்டுக்குள்ள கிடக்கும் போல. ஆமாம்மா. ஆமாம்மா. இப்படி வீட்டுக்குள்ள குளிருக்கு நடுங்கிட்டு கிடந்தான்னா வீட்டுல மத்த வேலையில யார் பார்க்க? ஒண்ணு வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவா, இல்லைன்னா அப்படி வீட்டுக்குள்ள கிடந்துக்கிட்டு குளிருதுன்னு படுத்து கிடக்கா. போ, போய் வர சொல்லி சாப்பாடு பண்ண சொல்லு. வேலை பார்த்தாலும் குளிர் தெரியாது. சரிம்மா. எங்கனாலும் உழுவ தலைய மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டே ஆள போ. சின்ன பொண்ணு, என்னங்க? வா சின்ன பொண்ணு, வந்து ஏதாவது வீட்டுல வேலை பாரு. இப்படி படுத்தே கிடந்தா எங்க அம்மா என்னையே தான் திட்டுது. உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? கல் நெஞ்சக்காரங்க மாதிரி இருக்கீங்க. என்ன குளிருது எந்திரிச்சு வந்து வேலை பார்க்க சொல்றீங்க? வேலை பார்த்தா குளிர்லாம் போயிரும் சின்ன பொண்ணு. வா சின்ன பொண்ணு. அப்படின்னு உங்க அம்மா சொல்லி விட்டுச்சோ? ஆமா சின்ன பொண்ணு. வா சின்ன பொண்ணு, கீழே கிடந்து திட்டிக்கிட்டு கிடக்கு. போங்க, என்னாலாம் முடியாது. என்ன குளிருது. நானே சுருண்டு போய் படுத்து கிடக்கேன். இப்படி படுத்து கிடக்குற ஆளா நானு? நீ தானம்மா ஒரு நாள் கேட்ட, ஏங்க என்னைய ஊட்டி கொடைக்கானல்லாம் கூட்டு போங்கன்னு. அதான் உனக்காக நான் ஊட்டி கொடைக்கானலே இங்க கொண்டு வந்துட்டேன் பாத்தியா. கொண்டு வந்தீங்க பாத்திரக்கூடாது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அடுத்து ஊட்டி கொடைக்கானல் தான் பார்த்தாச்சுல்ல, இன்னும் அங்கெல்லாம் கூட்டு போக முடியாதுன்னு சொல்ல போறீங்க அதானே? நீ இந்த 2 நாள் குளிருக்கு இந்த பாடு படுற, உன்னைய ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போனா நீ எப்படி இருப்ப நினைச்சு பாரு. அதெல்லாம் சமாளிச்சிடலாம். அங்கெல்லாம் இவ்வளோ குளிராது. இது ஏதோ புயல் கிளம்ப போய் தான் இப்படி குளிருது. நீ இப்படி படுத்து கிடக்கிறத பார்த்தா எனக்கே சிரிப்பா வருது சின்ன பொண்ணு. உனக்காகவே டெய்லி குளிர் அடிக்கணும்னு சொல்லி எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் இவ வீட்டுல கிடப்பான்னு. ஆமாம், நான் வீட்டில் இருந்தாப்புல உங்கள் அம்மாவுக்கும் எனக்கு சண்டை வராமல் இருந்துருமாக்கும். வீட்டில் இருந்தால் அதை விட மோசமாக சண்டை போட்டு கிடக்கணும். அதான் நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். சரி, இன்னைக்கு வீட்டுல தானே இருக்க, எஞ்சி வாயேன், வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பாரு சின்ன பொண்ணு. சாய், வாங்க, சொட்டர் எடுத்து மாட்டிட்டு வாரேன். ஆனால் ஒரு கண்டிஷன், காலை தரையில் வைக்க மாட்டேன், தண்ணியில் கையை வைக்க மாட்டேன். அதை தாண்டி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். வா, உன்னைய தூக்கி டப்புக்குள்ள முக்கி எடுத்து வச்சுட்டு வரேன். இன்னைக்கு அதான் என் வேலை.